சோமு, இந்த காட்டுக்குள்ள ஏதோ புதையல் இருக்குன்னு தாத்தா சொன்னாரே, எங்க தேடியும் கிடைக்கலையே. ராமு, குறுக்கு வழியில தேடுறது என்னைக்குமே பலன் தராது. நாம வீட்டுக்கு போகலாம் வா. ராமு திடீரென ஒரு மரத்தடியில் ஒரு பழைய அழுக்கான கண்ணாடியை பார்க்கிறான். அதை துடைத்ததும் அது ஜொலிக்கிறது. கண்ணாடி பேசத் தொடங்குகிறது. ஒரு மாயாஜால ஒளி எழுகிறது. கண்ணாடி, என்னை துடைத்தவனே, நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுப்பேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ எதை கேட்கிறாயோ அதைவிட 2 மடங்கு உன் நண்பனுக்கு கிடைக்கும். ராமு மனதிற்குள் சோக ஸ்மைலி. என்னது, இவனுக்கு 2 மடங்கா? விடமாட்டேன். ராமு, கண்ணாடி, எனக்கு ஒரு மூட்டை தங்கம் கொடு. விளைவு, ராமுவுக்கு ஒரு மூட்டை தங்கம் கிடைக்கிறது. சோமுவுக்கு தானாகவே 2 மூட்டை தங்கம் கிடைக்கிறது. ராமுவுக்கு பொறாமை தலைக்கு ஏறுகிறது. ராமு கோபத்தில் ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறான். ராமு கோபமாக சோக ஸ்மைலி. எனக்கு 2 மூட்டை தங்கம் கிடைச்சாலும் பரவாயில்லை, இவனுக்கு 4 மூட்டை போகுதே. கண்ணாடி, என் ஒரு கண்ணை குருடாக்கிவிடு. அவன் எண்ணம், தனக்கு ஒரு கண் போனால் சோமுவுக்கு 2 கண்ணும் போய்விடும் என்று. நடப்பு, திடீரென அந்த கண்ணாடி ஒரு பெரிய சத்தத்துடன் உடைகிறது. அங்கே ஒரு முதியவர், தாத்தா, தோன்றுகிறார். தாத்தா, ராமு, பேராசையும் பொறாமையும் உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியது பார். அடுத்தவன் கிடணும்னு நினைச்சதுனால இப்போ உனக்கு கிடைச்ச அந்த ஒரு மூட்டை தங்கமும் போச்சு, இந்த கண்ணாடியும் போச்சு. சோமுவோட அன்பை பார். சோமு, பரவாயில்லை தாத்தா. ராமு, வருத்தப்படாதே. எனக்கு கிடைச்ச தங்கத்தை நாம 2 பேரும் சமமா பகிர்ந்துக்கலாம். முடிவு, ராமு தன் தவறை உணர்ந்து அழுகிறான்.